கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் வளமை போல இப்பொழுது ஜெபம் பண்ணி நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான கர்த்தரே, உங்களை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த வேளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளிலே உடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து வார்த்தையை கேட்கவும் தியானிக்கவும் தந்த இந்த வேளைக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. நீங்கள் தாமே உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி அப்பா உமக்குரியவர்களாய் எடுத்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். வார்த்தைகளை ஆசீர்வைத்து தருகிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். வார்த்தையாகிய தேவனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா கனம் துதி மகிமை யாவும் உங்களுடைய சமூகத்திற்கே செலுத்துகிறோம். பாடல்களை ஆசீர்வைத்து தந்ததற்காய் நன்றி, எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு வேளையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் எங்களை வைத்து பாதுகாக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. பலதரப்பட்ட காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். வாசல்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அநேக வாசல்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக வாசல்களுக்குள் நாங்கள் பிரவேசித்தும் இருக்கிறோம். அநேக வாசல்களை நாங்கள் அறிந்து அந்த காரியங்களை விலத்தி நடந்ததும் உண்டு. இப்படியாய் பலதரப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுதும் இந்த வாசல்களுக்குள்ளாய் பிரவேசிக்கிறதான காரியம் நமக்கு ஒரு விசேஷித்த காரியம். இந்த விசேஷித்த காரியத்திலே நாங்கள் ஒரு விசேஷித்த விதமான வாசல்களுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்மை உண்மையாகவே இந்த வழியிலே வாருங்கள் என்றால் அந்த வழியிலே நாங்கள் பிரவேசிக்க நாங்கள் உற்சாகமாய் கடந்து செல்வோம், பிரவேசிக்க விரும்புவோம், அதை நாங்கள் வாஞ்சிப்போம். அதே நேரத்திலே இந்த வழியிலே போகாதீர்கள், இந்த வழியை விலத்தி நடவுங்கள் என்று சொன்னால் அந்த வழிகளை நாங்கள் தவிர்த்து விடுவதுண்டு. அப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே வாசல்களை நாங்கள் பிரித்து அதற்குள்ளாய் போவதற்கு விரும்புவோம் அல்லது அதை தவிர்த்து கொள்வோம். இப்படி பலதரப்பட்ட வாசல்கள் நமக்கு முன்பதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற வாசல்களிலே சரியான வாசலை நாங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களிலே எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வதுண்டு. அப்படி செல்ல கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய காரியங்களிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கூடாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வாசல் என்று நமக்கு தெரியும். அந்த உண்மையான வாசல் வழியாய் நாங்கள் பிரவேசிக்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் யாவையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் அதற்குள்ளாய் நாங்கள் உண்மையாகவே என்ன என்ன என்பதை பிரித்தறியவும் கூடியதாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாசல் என்பதை அறிந்து நாங்கள் அவருக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் அந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்க வாஞ்சியாயிருக்கிறது பாக்கியம். அல்லேலூயா. நாங்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் அந்த வாசலுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவருக்கூடாக உங்களை ஒப்புக் கொடுத்து தேவனனை வாருங்கள். அதுதான் நமக்கு பாக்கியம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். அந்த வாழ்க்கையிலே தான் சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளாயும் நாங்கள் கடந்து செல்வோம். உள்ளும் புறமும் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. அது மட்டும் நாங்கள் போயே பார்க்கலாம், இருக்கலாம். இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை நாங்கள் அறிந்து கொள்ளவோ அதற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கவோ அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு என்று பிரித்துக் கொள்ளவோ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரையிலும் கேள்விப்பட்டும் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்று தீர்மானியுங்கள். இயேசு எனக்கு வேண்டும். இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றம் அல்லவர். இயேசு எனக்கு உதவி செய்வார். இயேசு என்னை கடைசி மட்டும் பாதுகாப்பார் என்ற அந்த அறிவை நாங்கள் அடைந்து ஆண்டவரோடு இணைந்து கொள்ளும்படியாய்
இயேசுவே வாசல் என்பதை அறிந்து அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளாய் வாழுகின்றதான அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களைப் போல் அப்படியா இப்படியா என்று சொல்வதல்ல, அதை உண்மையாகவே அனுபவிக்க முடியும். எல்லா தேவைகளிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். எல்லா வழிகளிலும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருப்பார். எல்லா வழிகளிலும் பாதுகாக்கிறதும் அல்ல, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிந்தாலும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதற்காக நம்மை சேர்த்து கொண்டு விட்டார். அவரிடத்தில் நாங்கள் வந்து விட்டால் நாங்கள் சேர்க்கப்பட்டு விடுவோம். அவருக்குள்ளாய் நாங்கள் இந்த வாழ்க்கையை நாங்கள் சுகிக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். அதுதான் சொன்னார், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் தம்மோடு கூட இணைத்து வைத்திருக்கிறதான இந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் இணைக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவியம் சாதாரணமான ஜீவியம் அல்ல. சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கண்டுகொள்ள முடியும், உணர முடியும். இதுதான் என்னுடையது என்பதை நாங்கள் உரிமை கொண்டாட முடியும். இப்படியாக தேவனங்களை மாற்றி தமக்குள்ளாய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவரே மெய்யான வாசல். ஹல்லேலூயா. உலகத்திலே பல வாசல்கள் இருக்குது. அப்படி சொல்வார்கள், இப்படி சொல்வார்கள், இங்கே போங்க என்று சொல்வார்கள், அங்கே போங்க. அந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் உங்களை விட்டு விலத்தி கர்த்தராகிய இயேசுவண்டை உங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியம்தான் மெய்யான வாசலுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா. என்றால் இந்த உலகத்திலே பலதரப்பட்ட வாசல்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட வாசல்களுக்குள்ளாய் நாங்கள் போனால் நாங்கள் அவமாய் போடுறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினூடாக நாங்கள் வந்து விட்டோமா இருந்தால் சரியான வழியிலே நடக்க அவர் நம்மை வழி நடத்துவார். என்றால் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடியால் நாங்கள் அவரிடத்தில் வருகின்ற பொழுது, அவருக்கூடாக வருகின்ற பொழுது, வேற வழிகளுக்கூடாக நாங்கள் போறதல்ல. வேற வழிகளினாலே நாங்கள் போய் பிரயோசனமும் இல்லை. ஏனென்றால் அதனால் நாங்கள் அனுபவிக்க போறது ஒன்றுமில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊடாக நாங்கள் வருகின்ற பொழுதுதான் இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல, மறு உலகத்துக்குரிய வாழ்க்கையும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பலர் அதைத்தான் தேடிக்கொண்டு திரிகிறார்கள். மறு உலகத்துக்குள் எப்படி போய்விடலாம் என்று. போறதற்கு ஒரே ஒரு வழி இயேசுதான். இயேசுவினிடத்தில் நாங்கள் வந்துவிட்டால் இந்த காரியங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாய் நாங்கள் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் அவர் நமக்குள் ஜீவிப்பார், நாம் அவருக்குள் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த வழியை நாங்கள் கண்டுகொள்வதற்காகத்தான் ஆண்டவரிடத்திலே சேர்ந்து விடுகிறோம். சேர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் அறிந்து அதை செய்கிறதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சரி, இன்னொரு வழியை நாங்கள் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க முயற்சியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமுமாய் இருக்கிறது. வழி விசாலமுமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் போகிற பாத்தை வாசிங்க மிஸ்டர். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. ஆவே இன்றைக்கு எந்த வழியிலே ஜனங்கள் ஓடி 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 தங்களை விட்டுக் கொடுக்கிறார்களோ அந்த வழி தேவனுடைய வழி அல்ல. எந்த வழி இடுக்கமாயிருக்கிறது, எந்த வழி இது கஷ்டமாயிருக்கிறது, இதற்குள்ளால் போறது, எந்த வழி இதற்குள்ளே நுழைவது கஷ்டமாயிருக்கிறது என்று மனிதனுக்கு மனதிலே தோன்றுகிறதோ அந்த வழிதான் கர்த்தருடைய வழி. உதாரணமாய் பாருங்கள், உலகத்தின் சகல காரியங்களும் நமக்கு இலகுவாயிருக்கும். ஒரு உலகத்தினுடைய காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுவதோ அதுக்குள்ளே கடந்து செல்வதோ அதெல்லாம் சர்வசாதாரணமாய் நாங்கள் செய்ய முடியும். அது விசாலமான வழி. அந்த வழியிலே தான் அநேகர் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நல்ல வழி என்று அவர்களும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, அது தவறான வழி. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழி என்ன? கிறிஸ்துவோடு கூட ஜீவிக்கிற ஜீவியம் இந்த உலகத்துக்கு இடுக்கமானது, அது கஷ்டமானது. உலகத்தில் உள்ளவர்களுக்கு கஷ்டமானது. கிறிஸ்துவுக்குள் உள்ளவர்கள் அதை கஷ்டம் என்று சொல்ல மாட்டார்கள். அதுதான் அவர்களுடைய சந்தோஷம். ஹல்லேலூயா. என்ன சந்தோஷம்? உலகத்தை சிநேகிக்காமல், உலகத்தை நேசிக்காமல் கர்த்தரை நேசித்து அவரோடு கூட வாழுகிறது.
உலகத்தை நேசிக்கிறது என்றால் எல்லாருக்கும் பிரியம் தானே. உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளே கடன் செல்லலாம், எல்லா காரியங்களும் கேளிக்கைகள், எல்லா விதமான காரியங்களுக்குள்ளும் எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கலாம். விட்டுக் கொடுத்து அதற்குரியவர்களாய் மற்றவர்களைப் போல நாங்கள் ஜீவிக்கலாம். மற்றவர்கள் இப்படித்தானே செய்கிறார்கள் என்று அப்படியே நாங்களும் செய்யலாம். இல்லை, மற்றவர்கள் செய்கிறதை நாங்கள் செய்ய கர்த்தர் வாசலாக நமக்கு வரவில்லை. அவர் பரிசுத்தர். அவருக்குள்ளாய் நம்மை அழைத்திருக்கிறது பரிசுத்த ஜீவியத்துக்கு. ஆனபடியால் தான் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்கு இடுக்கமாக தோன்றும், அது கஷ்டமாக தோன்றும். இது எல்லாருக்கும் அல்ல, கிறிஸ்துவை நோக்கி வருகிறவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ விரும்புகிறவர்களுக்கும் உரிய காரியங்கள். உலகம் என்ன செய்கிறதோ அதை எல்லாருமாக சேர்ந்து செய்கிறது தான் இடுக்கமில்லாத காரியம். இதோ நெருக்கமான காரியம். இந்த காரியத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர வேண்டுமா இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் உள்ள பலதரப்பட்ட ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். அவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இடுக்கமான வாசலுக்குள்ளாய் போக வேண்டுமே, இதுதானே நல்ல வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்க எங்களால் முடியுமா என்பதை குறித்து ஆராய்வதில்லை. எது வழி விசாலமா இருக்கிறதோ அதற்குள்ளாய் போய்விடுவோம். ஏன்? அதுதானே எல்லாரும் போகிற வழியா இருக்குது. வலு இலகுவாக இருக்கிறது, வழி விசாலமாக இருக்கிறது. அப்படி விசாலமாக இருக்கிற வழிக்குள்ளாய் நாங்கள் போறது எவ்வளவு சுகம். மற்றவர்கள் எங்களுக்கு ஒரு மற்றவர்களை குறித்து ஒரு யோசனையோ ஒரு எண்ணமோ நமக்குள்ளே உருவாகாதபடி அவர்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து போய்விடுவோம். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. நாம் உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடியால் தான் நம்முடைய வாசல் இடுக்கமாயிருக்கிறது. உலகத்தின் காரியங்களுக்குள்ளே போகிறவர்களுக்குரிய வாசலோ அது வழி விசாலமாயிருக்கிறது. அவர்கள் அந்த விசாலமான வழியே விரும்பி போகிறார்கள். நாங்கள் அப்படி போகக்கூடாது என்பதற்காகத்தான் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க முயற்சி செய்யுங்கள். உலகத்தோடு ஓடாமல், ஒத்து ஓடாமல், கர்த்தருக்கென்று வேறு விதிக்கப்பட்டு அவருடைய பாதையிலே செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் நமக்கு கர்த்தர் தீர்மானித்த இடம். அந்த தீர்மானித்த இடத்துக்குள்ளாய் நாங்கள் வருவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்குள்ளே நாங்கள் வந்து விட்டோமா இருந்தால் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும், நாளாந்தம் தாங்கும். எங்களுக்கு உதவி இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. நம்மை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர், உலகத்தில் உள்ள யாவற்றையும் படைத்தவர் நமக்கு உதவி செய்ய நமது வலது பக்கத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே என்னதான் நடந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பக்கத்திலே இருக்கிறார் என்ற உறுதியோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு ஓட முடியும். அதை ஒருவரும் தடுக்க முடியாது. ஆகவே கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற ஜீவியம்தான் நமக்கு நல்லது. அது வழி இறுக்கமாயிருந்தாலும் குறுகின வழியாயிருந்தாலும் அதுதான் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை காண முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நிலையிலே கர்த்தரை நோக்கி நாங்கள் வருகிறது கர்த்தருக்கு பிரியமானது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்படியா இணைந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஓட வேண்டும். அதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. கர்த்தருக்கு பிரியமான வழியிலே ஓட வேண்டும். அப்படி ஓடுகின்ற பொழுது அநேக காரியங்களை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்ள முடியும், ஜீவிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும், கர்த்தருக்குள்ளாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு வாசலை நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறதான கிருபை எப்படி வந்தது? அவருடைய தட்டுதலின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தபடியால். அவர் வாசல்படியில் நின்றுதான் தட்டுகிறார். ஆனால் எத்தனையோ பேர் கதவு திறக்க மனமில்லாமல் இருக்கிறார்கள்.
கதவு திறப்பதே இல்லை எத்தனையோ பேர். ஆனபடியால் தான் கர்த்தராகிய இயேசுவே அறிவே அவர்கள் அடைய முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இயேசு வந்து விட்டாரா? அவர் சொல்றார் அல்லவா, என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவாய். இதை விட வேற என்ன நமக்கு தேவை? நம்மை படைத்த தேவனோடு கூட நாம் போஜனம் பண்ணுகிறதை விட வேற என்ன நமக்கு தேவை? இந்த உலகத்தின் ஆசாபாசங்களா, அல்ல உலகத்தினுடைய காரியங்களா, உலகத்தினுடைய மேன்மைகளா? இல்லை, கர்த்தர் என்னோடு கூட போஜனம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா! நான் கர்த்தரோடு கூட போஜனம் பண்ணுகிறது. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியம். ஆகவே போஜனம் பண்ணுகிறதான அந்த நிலைக்குள்ளே நாங்கள் வந்துவிட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறிவிட வேண்டும். அவருடைய விருந்திலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அந்த விருந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறதான விருந்து. அதிலே பரிசுத்தத்தோடும் தேவனுடைய பற்றுகிறதான அன்போடும் அறிவோடும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஆகவே அந்த விருந்திலே கலந்து கொள்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சொன்னார் அல்லவா, நான் உன்னோடு விருந்துண்ணுவேன், நீயும் என்னோடு விருந்துண்ணுவாய். ஹல்லேலூயா! இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு வேண்டும். இயேசு இல்லாமல் இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் வேற வழிகளிலே முயற்சி செய்கிறார்கள், பரலோராஜ்யத்துக்குள்ளே போய்விடலாம். இல்லை, ஒருபோதும் இல்லை. வேதத்திலே எழுதித்தராத எந்த வசனத்தையும் எவர் நமக்கு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. வேதம் சொல்லுகின்றது, வானத்தில் இருந்த ஒரு தேவதூதனாவது அல்லது நாங்களாவது உங்களுக்கு நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், எது சுவிசேஷம்? இயேசுவே நமக்கு நற்செய்தி. ஹல்லேலூயா! இயேசுவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவர். இயேசுவே நம்மை முன்னேற்றுவார். இயேசுவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தாங்கி கரம் பிடித்து வழி நடத்துவார். இந்த நற்செய்தியை விட இல்லை வேறு நற்செய்திகளை சொல்லுகிறோம். இங்கே இந்த வழியால போகலாம், அந்த வழியாலே போகலாம் என்றால் அந்த வழியால போறவர்களை பாருங்கள், அநேகராயிருப்பார்கள். ஆனால் இயேசுவினிடத்தில் வருவதற்கு அநேகர் விரும்புவதில்லை. ஆனால் கர்த்தர் இவர்களையும் இழுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா! அவர் எல்லோர் மீதும் கிருபையாயிருக்கின்றார். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளாய் நாங்கள் வந்துவிட்டால் நாங்கள் கர்த்தருடையவர்கள். கர்த்தர் நம்மோடு கூட எப்போதும் கூட இருப்பார். அவை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஓடுகிறது தான் இந்த ஓட்டம். இந்த ஓட்டத்திலே தேவனுக்கு பிரியமாய் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழுகிறோம் என்றதில் உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடையவர்கள் நாங்கள், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு தேவனோடு கூட வாழும்படியாய் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தோம். எந்த கதவை திறந்தோம்? எங்களுடைய இருதயத்திலே உலகத்தின் ஆசை இருந்தது, உலகத்தின் எண்ணங்கள் இருந்தது, உலகத்தின் கேளிக்கைகள் இருந்தது, உலகத்தினுடைய காரியங்கள் எங்களை நிறைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு அதில் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன? தேவனுக்கு பிரியமா இந்த உலகத்திலே ஜீவிப்பது, தேவனோடு கூட இணைந்து ஜீவிப்பது. இதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். இந்த காரியத்துக்குள்ளாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து உண்மையோடு கூட கர்த்தரோடு இணைந்து கொண்டு ஜீவிக்கிற ஜீவியம் தான் நமக்கு அளிக்கப்பட்ட உண்மையான ஜீவியம். அந்த உண்மையான ஜீவியத்தை நாங்கள் கைக்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் உண்மையாய் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா! அதற்காகத்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட இணைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட வாழுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்குள் வாழுகின்ற அந்த இயேசுவோடு கூட வாழுகிறதான அந்த நிலைக்குள்ளே நாங்கள் உண்மையாகவே கடந்து வந்து விட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்
என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. எனக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவன் திறந்து வைத்த வாசல் பரலோக வாசல். ஹல்லேலூயா. அந்த வாசல் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நாங்கள் வருவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எப்பொழுது வருவோம் என்று வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதான பரலோக வாசலுக்குள்ளாய் போவதற்காக வேறு பிரிக்கப்பட்டு இந்த உலகத்திலே தேவனாலே தூக்கி எடுக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள். இந்த உலகத்திலே ஜீவிக்கின்ற பொழுதே நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி ஜீவிக்க உரிமை உள்ளவர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை அனுபவித்து நாங்கள் ஆண்டவரோடு ஜீவித்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே அவர் வந்து எங்களை அழைத்துக் கொண்டு போகின்ற பொழுது சந்தோஷமாய் பாடி பாடி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையைத்தான் அன்றே தொட்டு அநேகர் வாஞ்சித்து அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிகின்ற அறிவை அநேகர் அடையவில்லை. உலகத்தார் சொல்லுகிறதை கேட்டு உலகம் சொல்லுகிற வழியிலே நடந்து அந்த வழியிலே அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் வசனமாகிய தேவ வசனம்தான் உண்மை, சத்தியம், சத்தியம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை நாங்கள் எங்கே தேடலாம் என்றால் பரிசுத்த வேதாகமத்தில் தான் தேட வேண்டும். ஆமென். அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், அவைகள் இவ்வளவு படித்தவைகள், இவைகள் இவ்வளவு படித்தவைகள் படித்ததுதான். அவர்களுடைய படிப்பு அவர்களோடு இருக்கட்டும். ஆனால் அந்த வசனம் நம்மை விடுதலையாக்காது. அந்த வசனம் நம்மை உண்மை அறிய வைக்காது. பிசாசனுடைய பொய்கள், பிசாசனுடைய கட்டுக்கதைகள், பிசாசனுடைய காரியங்களை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொண்டு நாங்கள் உலகத்துக்குரியவர்களாயே மாறிவிடுவோம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வேதத்தை நமக்கு எழுதி தந்தார். வார்த்தையே அவர்தான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையாகிய தேவன் தான் நமக்கு இந்த வேதத்தை தந்திருக்கிறார். வேதத்தை அறிந்து, வேதத்தை வாசித்து, வேதத்தோடு இணைந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நானும் நீங்களும் கர்த்தரோடு இணைந்து இருக்கிறோம். எது வசனமோ அதைத்தான் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதற்கு எதிராக நாங்கள் வாழ்ந்தால் நாங்கள் தண்டிக்கப்படுவோம். அதற்கு எதிராக நாங்கள் வாழ்ந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆனால் சகல ஜனமும் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு ஒரு மனுஷன் தானே, அவர் வந்துட்டு போனார், அவர் போனார், இவரை கிறிஸ்தவர்களுடைய கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். இல்லை, கிறிஸ்துவே நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்காக இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்தார். நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய் கடந்து வந்தார். நம்மை இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தினுடைய சாபங்கள் யாவற்றிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் கடந்து வந்தார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எங்கே உன்னுடைய கவனத்தை வைத்திருக்கிறாய்? எங்கே உன்னுடைய இலக்கை வைத்திருக்கிறாய்? இயேசுவிலேயா அல்லது மற்ற காரியங்கள் இல்லையா? இயேசுவிலே நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுதான் நமக்கு வழி. அவர்தான் சத்தியம், உண்மை. அவர்தான் நமக்கு ஜீவன். ஆகவே இந்த வழிக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து விட்டோமா இருந்தால் உண்மையாகவே தேவனுடைய வழியிலே நாங்கள் நடக்கிறோம், கர்த்தரோடு இணைந்திருக்கிறோம். அவருக்குள்ளா எங்களுடைய வாழ்க்கை நிலைநிறுத்தப்படும். நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஒரு நாள் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து வேதத்தை நமக்கு தந்தார். இன்றைக்கு வேதத்தை அநேகர் ஏற்றுக்கொள்கிறதில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவர்களுடைய எண்ணம் என்ன? இயேசு ஒரு மனிதன். மனிதன் அல்ல, அவர் தேவன். மனிதனாக நமக்காக இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்தார். நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும்.
நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்தார். அவரை உண்மையாகவே அறிந்து ஏற்றுக்கொள்கிறது நமக்கு கிடைக்கிற பாக்கியம், ஆசீர்வாதம். அதுதான் இயேசுவை நாம் அறிந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக ஜீவிப்பதுதான் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிறதான பெரிதான ஆசீர்வாதம். அதற்குள்ளாய் வந்துவிட்டால் நாங்கள் நிச்சயமாய் தேவனோடு கூட ஒரு நாள் ஆண்டவரோடு கூட இருப்போம், அவருடைய ராட்சியத்துக்குள்ளாய் இருப்போம். அநேகர் அங்கே நமக்காக காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். முன்பதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு நல்ல தீர்மானம் செய்வோம். என்ன? இயேசுதான் நம்முடைய தெய்வம், இயேசுதான் நம்முடைய தேவன், இயேசுதான் நம்முடைய ஜீவன், இயேசுதான் நம்முடைய வழி, இயேசுதான் சத்தியம் என்கிறதான அந்த உறுதியான நிலைக்குள்ளாய் நாங்கள் வந்து வர வேண்டும். வந்துவிட்டால் கர்த்தருடைய ராட்சியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போக அது நமக்கு இலகுவாக இருக்கும். அப்படியாக தேவனை அறிகிறதான அறிவுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்துட வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனபடியால் தான் ஆலயங்கள் தோறும் நாங்கள் ஓடி போய் தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதித்து பாடுகிறோம், அவருடைய சமூகத்திலே நின்று ஜபிக்கிறோம், ஆண்டவரை கூப்பிடுகிறோம், உன்னதமானவரை உயர்த்துகிறோம். உயர்த்துகின்ற பொழுது அவருடைய சமூகம் நம் மத்தியிலே வருகின்றது. அதற்கு முன்பதாகவே அவர் சொல்லிவிட்டார், என்னுடைய நாமத்திலே நீங்கள் எங்கேயோ கூடுகிறீர்களோ அங்கே நான் உங்கள் நடுவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றுமில்லாத இடத்திலே போய் நின்று ஆடவில்லை, தேவனோடு கூட இணைந்து அவரை ஆடி பாடி துதிக்கலாம், அவரை உண்மையாகவே மனம் விட்டு துதிக்கலாம், உயர்த்தி மகிழலாம். அதுதான் தேவன் விரும்புகிறது. ஆகவே நாங்கள் ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 104வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் ஆலயத்துக்கு போறோம், அவரை துதித்து மகிழ, அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை புகழ்ந்து பாட. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு வேற வேலையே இல்லை, இதுதான் வேலை. அவரை ஆராதித்து மகிழ்கிறது, அவரை துதித்து பாடுகிறது, அவரை ஸ்தோத்தரித்து உயர்த்துகிறது. இதுதான் எங்களுக்கு அங்கே உள்ள வேலை. ஆகவே இந்த வேலையை செய்ய பழகிற இடம்தான் நம்முடைய இடம், ஆலயம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் இணைந்து நின்று கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்து அவரை உயர்த்தி துதித்து அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கிற இடம்தான் தேவ ஆலயம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்படியான இடத்தை நாங்கள் அறிந்து தேவனண்டை ஓடி ஓடி சேர வேண்டும். உலகத்திலே பலவிதமான இடங்கள் உண்டு, ஆனால் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் துதிக்கிற ஒரு இடம் உண்டு, அது கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. அதற்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்து துதிப்போம். அங்கே எந்த விதமான உருவங்களும் இருக்காது. அங்கே கர்த்தரே ராஜாவாக ஆளுகை செய்வார். அவர் நம்மை ஆளுவார், அவருடைய ஆசீர்வாதங்களால் நம்மை மூடிக்கொள்வார், அவருடைய அன்பினால் நம்மை நிறைப்பார். அவருக்கென்று இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிப்போம், அவர் நம்மை வந்து கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே கர்த்தரோடு இணைந்து எவ்வளவாய் நாங்கள் ஜீவிக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தருக்குரியவர்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரராய் நாங்கள் மாற முடியும். கர்த்தருக்கண்டு இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம், அவரோடு கூட இணைந்து வாழ்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வாராக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து நின்று கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். ராஜா, ஜீவனுள்ள தேவனே, உங்களை உயர்த்துகிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, எங்களுக்கு வழியாய் வந்தவரே, உங்களை துதிக்கிறோம். ராஜா, எங்களுக்கு ஜீவனான இயேசுவே, உங்களை துதிக்கிறோம். ராஜா, எங்களை தேடி வந்த எங்கள் நல்ல கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீரே சத்தியமா எங்களுக்குள்ளே வாழுகிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, ஜீவன் தந்த தேவனே, உங்களை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இயேசுவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, இந்த வேளையிலே எங்களோடு பேசிய தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தியதற்காய் நன்றி. ராஜா, அது ஆவியாயும் ஜீவனாயும் எங்களுக்குள்ளே கிரிய செய்கிறதற்காய் நன்றி. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, ஒவ்வொருவரையும் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ராஜா, நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். அதன்படி வாழுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ராஜா, ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெருகட்டும். ராஜா, இன்னுமாய் உமக்குள் இணைந்து கொள்ள உதவி செய்தருளும். ராஜா, அன்பின் பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஜெபங்களையும் எல்லா மன்றாட்டுகளையும் உம்முடைய சமூகத்தில் வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் வளமை போல பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ராஜா, இந்த வேளையிலும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளாய் எடுத்த ஓட்டத்தை செவ்வனையோடு அவர்களுக்கு உதவி செய்தருளும். ராஜா, ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் தந்த எங்கள் நல்ல கர்த்தரே, உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்தருளும். ராஜா, அவர்களை நீங்கள் காத்து வழி நடத்துறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். வாழ்க்கையிலே அவர்களுக்கு நீர் ஏற்படுத்தி இருக்கிறதான சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சுதந்திரித்து வாழ கிருபை செய்கிறதற்காய் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் ஆண்டவரே தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் ஒவ்வொரு சனமுக்குள் வளர்ந்து பெருக கிருபை செய்தருளும். ராஜா, அதை நீங்கள் செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காய் நன்றி, அவர்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி, உமக்குள் வளர்ந்து பெருக கிருபை செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ராஜா, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அப்பா, உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இன்னுமாய் இஸ்ரவேலருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேலரை தேவன் தாமை மீட்டு ரட்சித்து அவரோடு இணைத்துக் கொள்ளும்படியாய் நாம் எல்லோருமாவே ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலருக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, ஆண்டவரே, இஸ்ரவேலரை தேடி வந்து உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு தந்த புறஜாதிகளுக்கு தந்த நல்ல தகப்பனே, இந்த வழியிலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, அவர்கள் பேராய் உம்முடைய பிள்ளைகள் ராஜா ரட்சிக்கப்பட குடும்பமாய் தூக்கி எடுக்கப்பட உம்முடைய கிருபை அவர்களை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அவர்கள் இருதயத்திலே ஒளி உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். மெய்யாகிய ஒளியாகிய நீங்கள் பிரவேசித்து நீங்கள் தான் மெய்யான மெசியாஸ் என்பதை அவர்கள் கண்டு உங்களுடைய ஓடி வர கிருபை செய்தாலும். ராஜா, அவர்களை தூக்கி எடுக்கிற தூயவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை உயர்த்துகிறோம். ராஜா, கர்த்தாவே, அவர்களை ரட்சித்தருளும். ராஜா, இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. அப்பா, உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ராஜா, எங்கள் ஆண்டவர்
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நம் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லோருமாய் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவரை வாழ்த்தி நாம் கடன் செல்வோம். God bless you. God bless you. God bless you.